உனக்கு மெட்டு தானே வேணும், என்னுடைய உதவியாளர் பல மெட்டுகள் வச்சுருக்கான், பாட சொல்கிறேன். உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா 2 வச்சுக்க, 4 பேர் பாடுற முடியல, நான் 2 போடுறேன். இல்லை அதில் 1 பிடிச்சிருந்தா 3க்கு நான் போடுறேன், பாட சொல்கிறேன், கேள்வி அப்படின்னு சொல்லி பாட சொன்னார். அந்த உதவியாளர் யாருன்னா அவர் தான் இந்த உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்ட முதல் டியூனுக்கு நீங்கள் தான் பாட்டு. இளையராஜா இசையில் சினிமாவுக்குன்னு பாட்டு எழுதின ஆள் நான் தான் முதல் கவிஞர். அஃபிஷியலானது அன்னக்கிளி. ஆனால் வந்து தானா 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 மஞ்சோலை கிழிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. பழைய எழுதிட்டான். பழைய முடிஞ்ச ஒரு பாடு பாரதிராஜா கேட்டார், கங்கை மரனை கேட்டார், ஓ இதில் இந்த வாத்தியாரா நடிக்க வேண்டிய இருக்கியா, அதில் நீ நடிக்கிறியா, அவனுக்கு ஒரு படம் பண்ணித்தாரேன் நடிகா அப்படின்னாரு. இல்லை எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் தான் பாக்கியராஜ் அவர் கங்கை மரன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் பாக்கியராஜ் நடிக்கிறார். கங்கை மரன் ஓகேன்னு சொல்லியிருந்தா அவர் தான் போட்டுருப்பார். அதான் இன்னாராட இவர் வர வேணும்ங்கிற விதி இருக்குல்ல. அப்போது வாடி எழுதின ஒரு பாட்டு சரியில்லை, அது மாதிரி நீங்கள் அந்த இதை நீங்கள் எழுதி கொடுங்க, வேறு பாட்டு எழுதுங்க. வாலி எழுதின பாட்டு நல்லா இல்லைன்னா அவர்கிட்ட திருப்பி சொல்ல வேண்டியது என்னையா அப்படின்னு. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இது போதும்னு சொல்லிட்டாரு. கம்மியான பட்ஜெட் படம். ஆமாம், அவருக்கு கம்மியான சம்பளம். பொன்மான தேடி. ஓ, அந்த பாட்டு தான் அதுக்கு பதில் எழுதின பாடல. ஆமாம். மலேசியாவுக்கு போகும்போது பாலசுப்ரமணியம் எனக்கு இந்த வருஷத்தில் பாடின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு நான் இங்கே பாடி காமிச்சாங்க, பாடினாங்க. மணியோசை கேட்டு. ஆமாம், மணியோசை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா பாடுறது, அவருக்கு தொண்டை வலியோட பாடுற மாதிரி இருக்கும், இடையில ஸ்டாப் ஆகும் பாட்டு. ஆமாம், இல்லை இருமிக்கிட்டே இருப்பாரு. டிஏஎஸ்சிக்கோ டிஸ்கோ டிஸ்கோ அப்படியே பல்லவியை போட்டு கொடுத்தாங்க. நான் மாற்றி இவர்கிட்ட அதை தான் பல்லவியை வச்சுக்கிற சொன்னாங்க. நான் மாற்றி எழுதி ஆரம்பிக்கிற பண்ணுற காமிச்சேன். டிஐஎஸ்சிக்கோ வாப்பா பக்கம் வா, டிஸ்கோ டிஸ்கோ பக்கம் வேறு பக்கமாக தமிழில் பார்த்தா நல்லா இருக்குமே, எதுக்கு டிஸ்கோ டிஸ்கோ, ஒரு டியூனுக்கு கரெக்டாக வருதா அப்போ அப்படியே வச்சுக்கோ. ராஜா ஏதாவது சொல்லுவார். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய நெருக்கமான கவிஞர், எம்எல்சி பதவி வகித்தவர், அரசவை கவிஞராகவும் இருந்தவர், கவிஞர் முத்துலிங்கம் ஐயாவை தான் நம்ம இன்னைக்கு பேட்டி காண இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு 83 வயசு 84 வயசு நான் நம்பவே முடியலையா, இன்னும் அவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க. இந்த எனர்ஜி எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அதுவும் இயற்கையிலே எப்படி இருக்கணுமோ அப்படி தயார் நான் இருக்கிறேன். இருக்குன்னு ஒன்று பண்ணுறது ஒன்று எந்த விதமான உணவு பழக்கமாக அதெல்லாம் கிடையாது. இறைவன் தோழி. ஆமாம், இறைவன். ஓகே, வழி இயற்கை வகுத்த வழின்னு வச்சுக்கலாம். முன்னாடியே சொன்னது மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு நெருக்கமான கவிஞர்னா உங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். அவருடைய அரசியல் இதுலேயுமே நிறைய நீங்கள் பங்கு வச்சுருக்கீங்க. உள்ளே வரும்போது பார்த்தேன், இன்னும் அதிமுகவோட கரவேட்டியோட தான் நீங்கள் இருக்கீங்க இல்லையா? அவன் யாரும் அதிமுகவின் நட்சத்திர பேச்சாளர். நம்ம எம்ஜிஆர் பேரை சொல்கிறதுக்காக அந்த இயக்கத்தில் இருக்கு. ஓகே, அவ்வளோதான். எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு தொடர்பு எப்போ இருந்தே அவங்களுக்கு ஆரம்பம்? முதல்ல முரசொலி பத்திரிகையில் இருந்தையா 1966 1972 வரையிலும் 7 ஆண்டு காலம் முரசொலி பத்திரிகையில் இருந்தேன். 72 எம்ஜிஆர் தனி கட்சி பிரிஞ்சு ஆரம்பித்தார்ல, அப்போ நம்ம எம்ஜிஆர் அடிப்படையில் எம்ஜிஆர் ரசிகன்கிற முறை காரணத்தினால முரசொலியிலிருந்து விலகி கட்சியில் சேர்ந்து கட்சி பேச்சாளன் ஆகிட்டேன். கட்சியின் சீனியர் பேச்சாளனே நான் தான் இன்னைக்கு. முரசொலி விட்டு பிற்பாடு எம்ஜிஆருக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுத்தது அலையோசைன்னு ஒரு பத்திரிகை, வேலூர் நாராயணனுடைய சொந்த பத்திரிகை, நடுநிலை பத்திரிகை, இந்த கட்சிக்கு சார்பு இல்லாத பத்திரிகை. ஆதரவு கொடுத்தது எம்ஜிஆருக்கு அண்ணாவுக்கு. அதனால் அந்த பத்திரிகையில் போய் சேர்ந்தேன். அப்போ பத்திரிகையின் சார்பில் பேட்டி எடுக்க போகும்போதெல்லாம் என்னை தான் அனுப்புவாங்க. எம்ஜிஆர் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அந்த அலைவரிசையில் இருக்கும்போது தான் நான் முதல் பாட்டு எழுத தொடங்கினேன். பொண்ணுக்கு தங்க மனசு. ஆமாய்யா, அதான் முதல் பாட்டு. 73 இல்லையா? இது 73 முதல் பாட்டு. அதுதான் கங்கை காவிரி வைகை நதிகள்லாம் பாடுறது மாதிரியும் தஞ்சாவூர் சீமையிலே. ஆமாம், வர்றது மாதிரி ஒரு பாட்டு. என்னை இந்த பாடலாசிரியரை அறிமுகப்படுத்தியவர் டைரக்டர் பி மாதவனும் பாலமுருகன் தான் கதாசிரியர். அவங்க தான் என்னை அறிமுகப்படுத்துனாங்க. அப்போ ஒரு நான் அதிமுக கூட்டத்தில் ராஜா அண்ணாமலைபுரத்தில் பேசிக்கிட்டு கூட்டத்தை விட்டு இறங்கும்போது உங்களை பாலமுருகன் சார் வீட்டுக்கு வர சொன்னார், கூட்டிகிட்டு வர சொன்னார் சொல்லி நண்பர் கூட்டிகிட்டு போனார். போனோடனே அவர் இந்த சிச்சுவேஷன் சொன்னார். கங்கை காவிரி பாடுறது மாதிரியும் அவங்களுக்கு கூட சண்டை பாடுறது மாதிரியும்
உழவன் வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். ஜிகே வெங்கடேஷ் தான் மியூசிக்கு, போட்டுக்கிறோம், டியூன் பண்ணிக்கிறோம், நீங்கள் எழுதிட்டு வாங்கன்னாரு. நான் பேசாமல் இருந்தேன். ஏன்னா இப்படி 2-3 படத்துக்கு அவர் எழுதி நல்லா இருக்குன்னு சொல்லி, ஆனால் நம்ம படத்துக்கு கண்ணதாசன் தானே எழுதுவார், புது கவிஞர் எப்படி எழுத வைக்கிறது அப்படின்ட்டு மறுத்துட்டார் மாதவன் அண்ணான்ட்டு. 2 படம் ஆச்சு. என்ன படம்னா, முதல்ல எழுத நிலவே நீ சாட்சியோடு ஜெயசங்கர் கேஆர் விஜயா எழுத படம். அதில் தான் முதல்ல ஒரு சிச்சுவேஷன், காதல் பாட்டு தான். அவர் சிச்சுவேஷன் சொன்னார், எழுதிட்டு வாங்கன்னா. பல்லவி மட்டும் எழுதுனேன். பல்லவி பாட்டை எழுதிட்டேன். பல்லவி எப்படி வரும்னா, காவேரி நதிக்கும் கரை உண்டு, நம் காதலுக்கும் ஒரு கதை உண்டு, பாடல்களில் 4 வகை உண்டு, உன் பார்வையில் 1000 பொருள் உண்டு அப்படின்னு. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாலமுருகன் வாங்கிட்டு போயிட்டார். மாதவன்கிட்ட கொடுத்தோன்னே பாட்டு நல்லா இருக்கு, நம்ம படத்தில் கண்ணதாசன் போடுவோம், புது கவிஞர் எப்படி அறிமுகப்படுத்தணும் வேணாம். அதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் வந்து அந்த நடைமுறையை பின்பற்றினாங்க. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு படம் ஜெயலலிதா சிவாஜி நடித்த படம் பட்டிக்காடா பட்டணமான ஒரு படம். அதில் சிவாஜி கணேசன் தீச்சட்டி ஆடுற மாதிரி ஒரு காட்சி. அதை அவரை பற்றி ஏதாவது போன்னு சொல்கிற மாதிரி ஒரு வரி ஏதாவது இருக்கட்டுமையா, அது இப்படி ஒன்று எழுது அப்படின்னு சொன்னார். பாலமுருகன் தான் சொன்னார். ஊரை காக்கும் பல்லவி வேறு, அதாவது ஊர் செழிக்க வேணும், இந்த உலகம் தலைக்க வேணும், மாரியம்மா தாயே உனக்கு மனசிறங்க வேணும்னு பல்லவி. இதில் சரணத்தில் வரும், ஊரை காக்கும் மாரியம்மா காளியம்மா நீயே, உலகமெல்லாம் சஞ்சலங்கள் தீர வேணும் தாயே, சூரன் குடலை கிழிச்சவளே வீரபத்திர காளி, பகையை தூசியாக மிதிப்பேன் நான் வீர மரபை ஜாதி அப்படின்னு. நல்லா இருக்கே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு அதே கதி தான். அவர் கண்ணதாசன் தானே எழுதுவார், புது கவிஞரை எப்படி அறிமுகப்படுத்த, எப்படி சொல்லாமல் நீங்கள் என்கிட்ட கேட்காம வர எழுத சொன்னி அப்படின்னு. திறமை இருந்தும் நீங்கள் உள்ளே வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆமாம், அப்போ ரொம்ப சிரமமான நான் வந்து சூழ்நிலையில். இப்போ யார் வேணாலும் போகலாம், அப்போ அப்படிலாம் இல்லை. அதனால் பேசாமல் போயிட்டு தானே அதிகம் ஆக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு. தயாரிப்பாளரோ ஒரு இசையமைப்பாளரோ ஒரு இயக்குனரோ எடுக்கிற முடிவா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம கண்ணதாசன் தான் நம்ம படத்துக்கு எழுதிட்டு இருக்காரு, அவரே வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது இல்லை? கண்ணதாசன் அவர்களே கோச்சுப்பாரா, நீ புதுசாக ஏதாவது ஒரு கவிஞர் வந்தனா எல்லா பாடலும் நான் தான் எழுதுவேன், திடீர்னு அவர் எப்படி உள்ள வந்து ஒரு பாடல் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் இருந்தது. இந்த பாட்டுக்கும் அப்படி வந்தது. அப்படியே ஒன்றும் பெருசாக இருக்காது. அவங்க டைரக்டர் தயாரிப்பாளர் சொல்கிறதான். சில நேரம் அந்த இது மாதிரி வேற ஒரு ஆளை போட போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே அந்த கவிஞர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அதனால் பேசாமல் இருந்தேன். இதுக்கு அதே மாதிரி தான் ஆக போகுது, கண்ணதாசன் எழுதுவார், இதுக்கு வச்சு எழுதணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்கட்டு. உடனே பாலமுருகன் சொன்னார், நீ நினைக்கிறது புதிய முத்தலியும் படம் உங்கள் பாட்டு இல்லாமல் வெளியே வராது. ஏன்னா பல புது நடிகர்கள் 2 பேரும் அறிமுகப்படுத்துகிற கதாநாயகன் சிவகுமார் துணை கதாநாயகன் தான் இதுவரையும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் தான் முழுமையான ஹீரோ. அது மாதிரி இன்னொருத்தர் பஞ்சாட்சரன் ஒரு நாடக நடிகர், உங்களுக்கும் தெரியும், அவரையும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துகிறோம். என்ன பேர்னா விஜயகுமாருங்கிற பேரில் அறிமுகப்படுத்துகிறோம். விதுபாலான்னு ஒரு நடிகை, இது கேரளா மலையாள நடிகை, அதையும் அறிமுகப்படுத்துகிறோம். அது மாதிரி நீங்கள் சொன்ன முத்துலிங்கத்தையே இந்த பாட்டை எழுதி வைக்கலாம், அவரை அறிமுகப்படுத்துவோம், இந்த சிச்சுவேஷன் சொல்லி எழுதிட்டு வாங்கன்னு டைரக்டர் மாதவன் தான் சொன்னார். அதனால் நீங்கள் தைரியமாக எழுதலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் ராத்திரியே எழுதிட்டு காலையில் கொண்டு போயிட்டேன் பாட்டை ஜிகே வெங்கடேஷ் தான் மியூசிக். அதுக்கு காமிச்சோன்னா பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் ஒரே தாளத்தில் இருக்குது, 3-4 பேர் பாடுறது மாதிரி இருக்கிறான்னா வெவ்வேறு ராகத்தில் வெவ்வேறு மெட்டு போட்டு எழுதுனா தான் நல்லாயிருக்கும், நாங்கள் மெட்டு போடுறோம் அதுக்கு எழுதுங்கன்ட்டார். சரின்னு போட்டாங்க. 2 நாள் இருந்து மெட்டு சரியாக இவங்களுக்கு பிடிக்கலை. உடனே ஒரு நாள் சாயந்தரம் 4 மணிக்கு உட்காந்து போடும்போது அப்போ சரியாக வரல. உடனே மாதவன் சொன்னார், என்ன நாயுடு இன்னும் சரியாக மெட்டு வரல அப்படின்னு கொஞ்சம் கோபம் ஒருத்தவங்க கலந்து பேசினார். அவங்க அப்படி தான் பேசிக்கிடுவாங்க. உனக்கு மெட்டு தானே வேணும், என்னுடைய உதவியாளன் பல மெட்டுகள் வச்சுருக்கான், பாட சொல்கிறேன், உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா 2 வச்சுக்க, 4 பேர் பாடுறோம்ல, நான் 2 போடுறேன், இல்லை அதில் 1 பிடிச்சிருந்தா 3க்கு நான் போடுறேன், பாட சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி பாட சொன்னார். அவர் உதவியாளர் பாடினாரில் 2 மெட்டை வச்சுக்கிட்டாங்க. ஒன்று பல்லவிக்கு, இன்னொன்று சரணத்துக்கு வச்சுக்கிட்டாங்க. சரணத்துக்கு இதுதான் பல்லவி வந்து தத்தகாரமாக தான் பாடி காமிச்சார். சரணத்துக்கு இன்னொன்று ஒரு மெட்டு அவர் பாடி காமிச்சார். என்னென்னா, மஞ்சள் அரைக்கையிலே மதிலை எட்டி பார்த்த மச்சான், என்ன பொடி போட்டிகளோ இழுத்தரைக்க கூடலையே சோ அப்படின்னு பாடினார். அதுக்கு தான் அதுக்கு சரணத்தை எழுதுவேன். கங்கையம்மா வைகையம்மா கழனி செழிக்கும் பொன்னியம்மா, உங்களுக்குள் சண்டை வந்தால் ஒருமைப்பாடு பிழைக்காதேலேலோ அப்படின்னு போகும். பல்லவி தான் தஞ்சாவூர் சிவலையும் சொன்னது மாதிரி சாவி வந்தேன் பொன்னியம்மா. இந்த பாட்டு அந்த காலத்தில் கரகாட்ட கலைஞர்கள்லாம் தென் மாவட்டங்களில் கோயில் திருவிழாக்களில் பாடி மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க அந்த பாட்டுக்கு.
ஸ்பெஷல் நாடகங்களில் கூட நிறையா பாடுவாங்க. கச்சேரியில் ஃபுல்லாக பாடுறது. ஆமாம். ஆனால் அந்த உதவியாளர் அந்த உதவியாளர் போட்ட மெட்டுக்கு தான் நான் எழுதினேன். ஆனால் அந்த உதவியாளர் பேர் படத்தில் வராது. அந்த உதவியாளர் யாருன்னா அவர் தான் இந்த உலக புகழ்பெற்ற இசைஞானி இளையராஜா. இளையராஜா அவர்கள் போட்ட முதல் மெட்டுக்கு முதல் டியூனுக்கு நீங்கள் தான் பாட்டு எழுதிருக்கீங்க. இளையராஜா இசையில் சினிமாவுக்குன்னு பாட்டு எழுதின ஆள் நான் தான் முதல் கவிஞர். அஃபிஷியலாக அன்னக்கிளி. ஆனால் வந்து முதல்ல அதிகாரப்பூர்வமாக அவர் அது பேர் வந்தது அன்னக்கிளி அவருக்கு. இது வந்து அவர் பேர் இல்லை, பேர் வராது. ஜி.கே. வெங்கடேஷ் தான் மியூசிக்கு, அசிஸ்டன்ட் வேறு ஒருத்தர் பேர் வரும். ஆமாம், அது இளையராஜா இசையில் முதல் சினிமாவுக்கு பாட்டு எழுதினவன் நான் தான். நாடகத்துக்கு பாட்டு எழுதியிருக்காரு பூவசி மட்டும், சினிமாவுக்கு எழுதினதில்லை, நான் தான் எழுதுனேன். இதை நான் தான் சொல்லிட்டு வரேனே தவிர இளையராஜா ஒரு இடத்துலையும் சொன்னதில்லை. அதை நம்ம எம்.எஸ். விஸ்வநாதனுடைய முதல் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் கூட சொன்னேன். இவர் மியூசிக் அரங்கேற்கில் இசையமைப்பாளர் சங்கம் நம்ம கமலா தியேட்டர் பக்கத்தில் அங்கே தான் நடந்தது. இளையராஜா அந்த விழாவில் இருந்தார். அவரை வச்சுக்கிட்டே சொன்னேன். அப்போ கூட சிரித்துக்கிட்டாரே தவிர அவர் சொல்லலை. சொல்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம் நினைக்கிறீங்க? இது என்னமோ அது அவருடைய மென்டாலிட்டி அப்படி சொல்லணும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல அவர் இசையில் தான் நான் எழுதினேன் முதல் பாட்டு அப்படின்னா அந்த பல்லவி மட்டும்தான். பல்லவியும் இந்த இன்னொரு உடவன் பாடுறதுக்கு மட்டும் தான், மற்றெல்லாம் வெங்கடேஷ் போட்டது. குறிப்பாக நீங்கள் அவரோடையே சேர்ந்து ஒரு பயணிக்கிற ஒரு இது வந்துச்சு பாரதி ராஜா டைரக்ஷனில் மாஞ்சோலை கிளிதானோ அந்த பாட்டு. ஆமாம், அதிகாரபூர்வமாக இளையராஜா இசையில் முதல் எழுதின பாட்டு அதுதான். அந்த படத்தில் நான் பாட்டு எழுத காரணம் செல்வராஜா அன்னக்கிளி. செல்வராஜா அவர் தான் கதையை வசந்த படத்துக்கு. அவர் தான் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சொல்லி நீ எழுதிட்டு வாங்க, ராஜாயா தான் மியூசிக்கு, இளையராஜா தான் மியூசிக்கு, அவன் போட சொல்லிக்கிறோம், டியூன் போட சொல்லிக்கிறோம். நான் எழுதிட்டு அவர்கிட்டே கொடுத்துட்டேன் பாட்டு எழுதி. என்ன ஆச்சு தெரியலேன்னு 2 நாள் கழித்து பாரதி ராஜா பார்க்கும்போது கேட்டேன், செல்வராஜா வந்து பாட்டு கொடுத்தாரா என்கிட்ட சொன்ன சிச்சுவேஷன் சொன்னார். கொடுத்தாரா காமிச்சாரா? காமிச்சார், நல்லா இருந்ததுயா. இப்போ அந்த சிச்சுவேஷனில் வேறு சிச்சுவேஷன் போட்டிருக்கோம், அதனால் நீ அந்த டியூன் போட்ட உடனே கூப்பிட்றோம் அப்படின்னு சொன்னார். 2 நாளில் டியூன் போட்டதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. தீநகர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல், பேர் சுதாரான்னு ஒரு ஹோட்டல், அங்கே தான் கம்போசிங் நடந்தது. அப்போ டியூன் போட்டார். இதுதான் சிச்சுவேஷன் சொன்னார். இது மாதிரிட்டு தானானா 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 தானன்னா தானானா மஞ்சோலை கிளிதானோ மான்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ பழைய எழுதிட்டான். பழைய முடிஞ்ச ஒரு பாடு சரடத்துக்கு டியூன் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வரோம், அதுவரை எனக்கு எழுதிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா, கங்கை வரை எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவர் சிற்பி பாலசுப்ரமணியம். இது கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தவர். அவரும் அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, மலர்களே நாதசுரங்கள்னு ஒரு பாட்டு. ஆனால் அந்த படத்தில் அதை வைக்கலை, ரெக்கார்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ அவர் இருந்தார். அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த பாட்டு எழுதுறேன். நான் 1.5 மணி நேரத்தில் எழுதுனதுக்கு சாட்சி சிற்பி பாலசுப்ரமணியம் தான். போயிட்டு வந்தோடனே அப்போ போகும்போது சொல்லிட்டு போனார் பாரதி ராஜா, உங்களுக்கு ஏதாவது டியூன் பாட்டு எழுதும்போது சந்தேகம் இருந்தால் ஏதாவது கேளுங்க, அல்லது ஏதாவது டீ காப்பி வேணும்னாலும் இவர்கிட்ட சொல்லுங்கள், இவர் ஏற்பாடு செய்வார், நம்ம கம்பெனியை சேர்ந்தவர் தான் ஒரு ஆள் அறிமுகப்படுத்திட்டு போனார். அவர் இருந்தார். சரணம் எழுதும்போது 2வது சரணத்தில் கரும்பு வயலே குறும்பு மொழியேன்னு ஒரு வரி வரும். அதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை எழுதி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் இந்த சிச்சுவேஷன் படி இந்த ராதிகாவின் கேரக்டருக்கு ஏற்ப கரும்பு வயலே குறும்பு மொழியே தான் சார் நல்லா இருக்குது, குறும்புத்தனமாக பேசுவா, இனிமையாக பேசுவா, இது நல்லா இருக்கு, அநேகமாக டைரக்டர் தான் சார் ஓகே பண்ணுவார். ஆல்டர்னேட்டிவ் எழுதிக்கல அது அவ்வளோ நல்லா இல்லை சார், நீங்கள் டைரக்டர்கிட்ட காமிங்க வந்த உடனே அப்படின்னாரு. கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்த உடனே பாட்டை பார்த்துட்டு சிரமமான டியூனை ரொம்ப குறைவான நேரத்தில் சிறப்பாக எழுதிட்டேன்னு கையமரம் கை கொடுத்தாரு. எல்லோரும் பாராட்டினாங்க. இளையராஜா பாரதிராஜா தான். பாட்டை பார்க்கும்போது பாரதிராஜா சொன்னார், கேட்காமலே சொன்னார், இந்த கரும்பு வயலே குறும்பு முடியதா நல்லாயிருக்கு, இந்த ஆல்டர்னேட்டிவ் எழுதிருக்க ஒன்று அந்த மாதிரி நல்லா இல்லை, இதுக்கு தான் ராதிகாவுக்கு இதான் சரியாக இருக்கும் அப்படின்னாரு. முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் டைரக்டர் ஓகே பண்ணுவாருன்னு. அப்போ அவரை பார்த்தேன். உடனே புன்சிரிப்பு சிரித்தார் என்னை பார்த்து. உடனே நானும் அவர் புன்னகை பூத்து பாரதிராஜா கிட்ட கேட்டேன், உங்களை மாதிரியே புத்தி கூர்மை உள்ள நண்பராக இருக்கிறாரே அவர் யார், பேர் என்னன்னு கேட்டேன். அவர் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர், பேர் பாக்கியராஜனார். உடனே வணக்கம்னு சொன்னேன், அவரும் வணக்கம்னு சொன்னார். சினிமா உலகமே வீட்டுக்கு முன்னால் 15 ஆண்டுகள் கைகட்டி காத்து கொண்டு இருந்தது வாய்ப்புக்காக. அந்த இந்திய துணைக்கண்டத்தில் அந்த நேரத்தில் திரைக்கதை அமைப்பில் அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு 18 ஆண்டு காலம் கொடியேற்றி பிறந்தார் பாக்கியராஜ்.
அப்படி அந்த பாட்டு ஹிட்டான பாட்டுகளில் ஒன்றானது. அந்த பாட்டுக்கு தான் 1978 79 சிறந்த பாடலாசிரியருக்கான விருதுக்காக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அந்த பாட்டு எழுதி முடிச்சோடனே விமர்சனம் வந்தது இல்லையா? ஆமாம், அது விமர்சனம் வந்தது. மாஞ்சோலின்னு எழுதியிருக்கிறாரு, மாந்தோப்புன்னு சொல்லலாம் அப்படின்னு. யார்? மருதுகாசி, KS கோபாலகிருஷ்ணன் போட்டவங்கெல்லாம் கேட்டேன். மாஞ்சோலைன்னு சொல்லலாம், மாந்தோப்புன்னு சொல்லலாம்யா. பாரதியாருடைய குயில் பாட்டிலே மேற்கே சிறு தொலைவில் மேவும் ஒரு மாஞ்சோலை, அந்த மாஞ்சோலை அதனில் ஒரு காலையிலேன்னு 6 இடத்துல மாஞ்சோலை மாஞ்சோலைன்னு வருது. வள்ளலார் எழுதிய மனுமுறை கண்ட வாசகத்திலே மாஞ்சோலை நிறையா இருக்குது. திருநெல்வேலி பக்கத்தில் மாஞ்சோலை மலை கிராமம் அது இருக்குது. சிவகங்கையிலேருந்து மதுரை போகிற வழியில் திருமாஞ்சோலைன்னு ஒரு ஊர் இருக்குது, திருமாஞ்சோலைன்னு. அதனால் பல மாஞ்சோலைன்னு சொல்லலாம், மாந்தோப்புன்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சினிமா, அதாவது இலக்கியங்கள் படிக்காதவர்கள்லாம் இப்படிலாம் கேட்பாங்க. இலக்கியம் படித்தவனுக்கு எல்லாம் தெரியும், கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் சொன்னேன். அந்த இப்படிலாம் விமர்சனம் வந்ததுனால, இப்படிலாம் விமர்சனம் எந்தெந்த பாட்டுக்கு வருதோ அந்தந்த பாட்டெலாம் ஹிட் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு பாட்டுக்கு பின்னால் வந்தது. அது அப்புறம் சொல்கிறேன். பாக்கியராஜ் படம் தான், மௌன கீதங்களில் டாடி டாடின்னு ஒரு பாட்டு. அதில் வரும், கரையோர நண்டெல்லாம் தான் பெற்ற குஞ்சோடு அன்போடு ஒன்றாக விளையாடுது, அதுபோல் அம்மாவும் அன்போடு நம்மோடு ஒன்றாக சேர்ந்து விளையாட வந்தாளன்னு அப்படின்னு ஒரு வரும், பையனும் அவரும் பாடுறது மாதிரி பாடம் கேட்டிருக்கீல்ல? கேட்டிருக்கேன். டாடி டாடி. அப்போ பத்திரிக்கை விமர்சனம் எழுதுனாங்க, குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு அந்த பாட்டு. நண்டு குஞ்சு வரிச்சா நண்டு தாய் நண்டு செத்து போகும், இவர் தாய் நண்டோடு சேர்ந்து குஞ்சு நண்டு விளையாடுன்னு சொல்கிறாரு எப்படி அப்படின்னா எழுதியிருந்தாங்க. கடைசியாக என்கிட்ட தாய் குஞ்சு பறிச்சா இறந்து போகணும் ஒரு கருத்து இருக்குது, இறக்காதுன்னு ஒரு கருத்து இருக்குது, விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியாக என்கிட்ட கேட்டாங்க, நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்ததையா, விவசாயி தான், எனக்கு தெரியும் நண்டு குஞ்சு பொரிக்கும் போது இறந்து போகுமா இறந்து போகாதாங்கிறது தெரியும். சில நேரத்தில் எத்தனை தாய்மார்கள் பிரசவத்தில் இறந்து போயிடுறது உண்டு, அது மாதிரி சில நண்டுகள் இருக்கலாம். இல்லை, அதுவும் போக இந்த பையன் அவனுடைய பார்வையில் தான் நம்ம பார்க்கணும். சின்ன பையனுக்கு தாய் நண்டு குஞ்சு பொரிச்சா குஞ்சு நண்டு இறந்து போகணும்னா அவனுக்கு தெரியாது. பெரிய நண்டை தாய் நண்டாக நினச்சிக்கிறான், குஞ்சு நண்டா பிள்ளை நண்டாக நினச்சிக்கிறான். அந்த வகையில் தான் எடுத்துக்கிறணும். சினிமா பாட்டு இந்த அளவுக்குலாம் போய் உள்ளொருத்தம் வச்சு தான் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். கடைசியாக மௌன கீதங்கள் பற்றி சொன்னீங்க. பாக்யராஜ் அவர்களை நீங்கள் முதலே கண்டுபிடிச்சிட்டீங்க. பாரதி ராஜா கூட நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு புத்தி கூர்மையாக இருக்காரு, பெரிய ஆளை வருவார் சொன்னீங்க. அவரோட ஒர்க் பண்ண முதல் படம் என்ன படம்? அவருக்காக என்ன பாட்டு எழுதுனீங்க? அதான் முதல் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள். அவர் டைரக்ட் பண்ண படம். ஆமாம், சுவர் இல்லாத சித்திரங்கள். கதாநாயகன் நடித்த படம் அது வேறு. சுவர் இல்லாத சித்திரங்கள் தான் முதல் படம். அது அந்த படம் அதுக்கும் கங்கை மரம் தான் மியூசிக். ஆடிடும் ஓடமா யானதே காதலி அப்படின்னு ஒரு பாட்டு. அது கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள்லாம் அதில் வரும், வார்த்தைகள் இப்போ மறந்து வச்சு. அவர் முத டைரக்ட் பண்ண படம் தான் சுவர் இல்லாத சித்திரங்கள். அதுக்கு முன்னாடி பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் 2வது படம் என்னென்னா, அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண படம் புதிய வார்ப்பு. அதில் நான் எழுதின ஒரு பாட்டு பலருக்கு தெரியும், இதயம் போகுது என்னையே பிரிந்து அப்படின்ட்டு வரும். அதில் அதில் கதாநாயகி கதாநாயகி இதயம் படிக்கிற பழக்கம் உடையவன், இவன் குங்குமம் படிக்கிற பழக்கம் உடையவன் கதாநாயகன். அதனால் இதயம் குங்குமம்லாம் வர்றது மாதிரி வச்சியா வரணும்யா, இதயத்தை கொடு அப்படின்னா, நீ குங்குமம் கொடு அப்படின்னா, இன்னும் இதயத்தை கொடுத்தா நான் குங்குமம் கொடுக்குறேன்னு இருபொருள் கூட பேசுவான். இப்படிலாம் வரணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் சொன்னார். இதயம் குங்குமம் 2ம் வரணும் அப்படின்னார். அதை வச்சு தான் இதயம் போகுதுன்னு பல்லவி ஆரம்பம். கடைசியில் வரும், நீ தர வேண்டும் நீ வாழ்வில் சங்கமம், அது குங்குமம்னு ஏதோ முடியும் அந்த படத்தில். அந்த பாட்டு ஹிட்டான பாச்சு. அப்போ எழுதிக்கிட்டு இருக்கும்போது பாரதி ராஜா கேட்டார், கங்கை மரன் கேட்டார், இதில் இந்த வாத்தியாரா நடிக்க இருக்கியா, அதில் நீ நடிக்கிறியா, உனக்கு ஒரு படம் பண்ணித்தாரேன் நடிகா அப்படின்னாரு. இல்லை, எனக்கு நடிக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லைன்ட்டார். அதுக்கப்புறம் தான் பாக்கியராஜ் அவர் போட்டார். கங்கைமரன் நடிக்க வேண்டிய கேரக்டர் தான் பாக்கியராஜ் நடிக்கிறார். கங்கைமரன் ஓகேன்னு சொல்லியிருந்தால் அவர் தான் போட்டிருப்பார். அதான் இன்னாராட இவர் வர வேண்டும்ங்கிற விதி இருக்குல்ல, அதனால் கங்கைமரன் மறுக்க வேண்டிய விதி இருந்தது, மறுத்தார். பாக்கியராஜா வர வேண்டிய விதி இருந்தது, வந்தார். நான் கங்கைமரன் இசையிலையும் முதல்ல எழுதுவேன் நான் தான். நீங்கள் தான்? ஆமாம். அந்த படம் ரொம்ப நாளாச்சு இருந்து, படம் பேரே இப்போ மறந்து போச்சு. குறிப்பாக எங்கள் ஊர் ரசத்தில் வாலி அவர்கள் எழுதின பாட்டை அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதினதா ஒரு தகவல். என்ன நடந்தது அந்த காலகட்டம்? டைரக்டர் கலைமணி இல்லை, கலைமணி கதாசிரியர், அவர் தான் இந்த படத்துக்கெல்லாம் புதிய வார்ப்புக்கெல்லாம் அவர் தான். 16 வயதில் அவர் நல்ல கதாசிரியர், நல்ல
அது நிறைய படங்கள்லாம் எழுதியிருக்கிறார், எல்லா படங்களும் ஒரு நாள் போன படம். அப்போ அவர் தான் டைரக்டர் அந்த படத்துக்கு. அப்போ அவர் தான் சிச்சுவேஷன் சொன்னார் என்கிட்ட கூப்பிட்டு. அப்போ உட்லண்ட்ஸ், நீ ஓல்டு உட்லண்ட்ஸ் இருக்குல்ல ராயப்பேட்டையில், ஆமாம், அங்கே தான் ரூம் போட்டிருந்தார். நாங்கள்லாம் ரொம்ப நிறைய நண்பர்கள். அப்போ அதனால் அவரை பார்க்க போனேன். அப்போது வாலி எழுதின ஒரு பாட்டு சரியில்லை, அது மாதிரி நீங்கள் அந்த இதை நீங்கள் எழுதி கொடுங்க, வேறு பாட்டு எழுதுங்க. எல்லாரும் வாலி எழுதின பாட்டு நல்லா இல்லைன்னா அவர்கிட்ட திருப்பி சொல்ல வேண்டியது என்னையா அப்படின்னு. நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு இது போதும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறோம். கம்மியான பட்ஜெட் படம். ஆமாம், அவருக்கு கம்மியான சம்பளம். அதனால் நீங்கள் எழுதுங்க, நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம், இல்லைன்னா அந்த பாட்டு தான் வச்சுக்கிற போகிறோம் அப்படின்னா. சரி, முதல்ல வாலி எழுதின பாட்டை கொடுங்க அப்படின்னு படித்து பார்த்தேன். சரி, வேறு சொன்ன சிச்சுவேஷனை கேட்டேன். சுமாராக தான் இருந்தது. தென்னை மரம் தூங்கும், புன்னை மரம் தூங்கும், இந்த மரம் தூங்காது அப்படின்னு அதில் வரும். அது சுமாராக தான் இருந்தது. அவர்கிட்ட யார் மியூசிக்னு கேட்டேன். கங்கை வரையினார். சரி, கேசட் இருக்குது, வீட்டில் போய் என்ன எழுதிட்டு வாங்கினார். வீட்டில் போய் எழுதிட்டு வந்தேன். 4 பல்லவி எழுதினேன். 4ம் நல்லா இருந்தது. சரணமாக எழுதிட்டேன், 3 சரணம் எழுதிட்டு 3 நல்லா இருந்தது. எதை வைக்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் தான் இந்த பல்லவி தேர்ந்தெடுத்தேன். உன்மான தேடி. அந்த பாட்டு தான் அதுக்கு பதிலாக எழுதின பாடலா? ஆமாம், மான்பூவோட பெரிய ஹிட்டான மான்பூவோட வந்து நான் வந்த நேரம் அந்த மானங்கையில் அந்த மான்பூவோட நீர் மேலே போட்டு அதுக்கு தான் தென்னை மரம் தூங்கும், புன்னை மரம் தூங்கும், இந்த மரம் தூங்காதுன்னு அவர் எழுதியிருந்தார். அதுக்கு நான் எழுதினது தான் அது நீ சொன்ன பேச்சு நீர் மேலே போட்டு மாக்கோரம் ஆச்சுதடி, நான் சொன்ன பாட்டு காத்தோட போச்சுதடி அப்படின்னு அதில் வரும். அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு. அதில் சரணத்தில் வரும். அதை கேட்டு பல பேர் என்கிட்ட உதவியாளராக வரணும்னு வந்தாங்க. நீயும் நானும் ஒன்றா சேரும் காலம் இனிமேல் வாராதோ அப்படின்னு கேட்பான். இன்னொரு ஜென்மம் இருந்தால் அப்போது பிறப்போம், ஒன்றோட ஒன்றா கலந்து அன்போடு இருப்போம். அது முடியாமல் அது கூடாமல் போச்சுதுன்னா, ஏ ராசாவே நான் வெண்மேகமாக விடிவெள்ளியாக வானத்தில் பிறந்திருப்பேன், என்னை அடையாளம் கண்டு நீ ஓடி வந்தால் அப்போது நான் சிரிப்பேன் அப்படின்னு வரும். ஆமாம், பல பேர் வந்தாங்க. எல்லாருடைய உங்களுடைய இதை பார்த்து நீங்கள் எல்லாம் டைரக்டராக போனால் நல்லாயிருக்கு, யார்கிட்டே அசிஸ்டன்ட் டைரக்டராக போகணும்னு பல பேர் அனுப்பி வச்சுட்டு அப்படி வந்தாங்க பல டைரக்டர்கள்லாம். அப்படி வந்து இந்த சரணத்தை கேட்டு உங்ககிட்ட உதவியாளராக சரி நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நான் கேள்விப்பட்ட தகவலை உண்மையான நீங்களே சொல்லுங்கள். வைரமுத்து அவர்கள் கூட வந்து உங்களை பார்க்க வந்ததாவோ அந்த காலகட்டத்தில் ஒரு கவிஞர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு தகவல் இருக்கா? உண்மைதானே? ஆமாம், பார்க்க நம்ம அலையோசை பத்திரிகை போகும்போது அப்போ தானே எழுதினேன் அந்த பொண்ணுக்கு தங்க பாட்டு. அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்து சைக்கிளில் தான் வருவார். அந்த வழியில் வச்சு சொன்னார் பார்க்க. அது என் பேருக்கு வைரமுத்து, நான் ஒரு கவிதை புத்தகம் கூட எழுதியிருக்கிறேன் அப்படின்னு கொடுத்தாரு. அது இரவில் மெளிய சரியா இது ஒரு புத்தகம். அவங்களோட இதுலேயே வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டுனா ரொம்ப ஒரு தத்துவ வரிகள் நிறைஞ்சது. ஆறு அது ஆழம் இல்லை, சேரும் கடலும் ஆழம் இல்லை அப்படிங்கிறது. ஆமாம், அந்த பாட்டு சந்திரசேகர் வெர்ஷனும் ஒன்று இருக்கும், அதே போல் ரம்யா கிருஷ்ணன் ஃபீமேல் வெர்ஷனும் ஒன்று இருக்கும் இல்லையா? 2 வெர்ஷன் இருக்கும். ஆமாம், ரெண்டுமே நீங்கள் தான் எழுதிருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம், அதுதான் ஆறும்போது ஆழமில்லை சேரும் கடலும் ஆழமில்லை. அதையும் கலைமணி தான் கதை வசமா முதல் வசந்தம் படம். அதுவும் ஓகே. ஆமாம், கலைமணி அது அர்ப்பணம் எல்லாத்துக்கும் எழுதியிருக்கேன். ஆறும்போது ஆழமில்லை, அது சேரும் கடலும் ஆழமில்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயா அப்படின்னு வரும். அது அவ்வளோ பெரிய இதை வந்து ஒரே 2 வாரத்தில் முடிச்சிட்டீங்க. மணிவண்ணன் தான் அந்த படத்தை ஆமாம், அது நல்ல பாட்டு, ஹிட்டான பாட்டு. ஆமாம், உமாரமணன் படித்த பெண்ணுக்கு இவருக்கு இளையராஜா பாடிட்டார். ஓகே, அந்த பாட்டு பாடிட்டார். ஆமாம், வரிகள்லாம் ஒரே வரி தான், ஒரே இல்லை மாற்றி அவ பாடும்போது மாற்றி வரும். பல்லவி ஒன்றா இருக்கும். பயணங்கள் முடிவதில்லை அந்த படத்தில் 2 பாட்டு ரொம்ப ஃபேவரட்டான சாங்காக இருக்கும் எல்லோருக்குமே. மணி ஓசை கேட்டு எழுந்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகதீபம். ஆமாம், அந்த பாடல் அது ராகதீபம் எட்டு மட்டும் போடும்போது அங்கேயே உட்காந்து எழுதிட்டோம் பல்லவி இளையராஜா. அப்போ மியூசிக் டைரக்டர் பாடலாசை எல்லாம் ஒரே இடத்துல உட்காந்து பின்பட்டு உடனே கொண்டு எழுதுறது. அப்படி அந்த இடத்துல போய் எழுதிட்டேன். ராகதீபம் 8 நேரம் புயல்மடைய உண்டு. அது அங்கேயே பல்லவி ஓகே ஆயிடுச்சு. அடுத்த பாட்டு தான் மணி ஓசை கேட்டு. அப்போ மலேசியாவுக்கு போகும்போது பாலசுப்ரமணியம் எனக்கு இந்த வருஷத்தில் பாடின பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு நான் இங்கே பாடி காமிச்சாராம், பாடினாராம். மணி ஓசை கேட்டு. ஆமாம், மணி ஓசை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா பாடுறது? அவருக்கு தொண்டை வலியோட பாடுற மாதிரி இருக்கும், இடையில ஸ்டாப் ஆகும் பாட்டு. ஆமாம், இல்லை இருமிக்கிட்டே இருப்பாரு. சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. அதாவது அந்த பாட்டை ஒரு கச்சேரியில் ஒருத்தர் பாடினார். அது ஒரு பாட்டு போட்டி நடந்த ஒரு உண்மையான ஒரு நீதிபதி தலைமை வகித்திருக்கிறார். யார் தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அப்போது ஆர் சுந்தரராஜன் படத்தின் டைரக்டர். அப்போ அவரும் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தாராம்.
போகும்போது இந்த பாட்டு பாடியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் 2 எல்லாருக்கும் நல்லா கை தட்டியிருக்காங்க. இன்னும் 2-3 பேர் பாடியிருக்காங்க. ஆனால் இன்னொருத்தர் ஸ்மாரா பாடியிருக்காரு. அவரை தான் தேர்ந்தெடுத்தாங்களாம் முதல் பரிசு இவருக்குன்னு சொல்லிட்டு. அந்த போய் ஒரு சுந்தரராஜன் நீதிபதி கேட்டால் அவர் அந்த பையன் நல்லா தானே பாடினார், ஏன் இப்படி இவருக்கு கொடுக்குறியா அவருக்கு கொடுக்காம முடியாது? என்ன பாடும்போது ரொம்ப இருமிட்டாயா, எப்படியா கொடுக்குறது? பாட்டே இருமல் பாட்டு தான். அது அவர் தெரியாது அப்படி அதை சுந்தரராஜன் சொல்லுவார் எல்லா இடங்கள்லையும். அந்த நிறைய காதல் பாடல்கள், காதல் தோல்வி பாடல்கள் எழுதிட்டு இருக்க டைமில் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான சாங், ரொம்ப ஒரு கொண்டாடக்கூடிய சாங்கள் நிறைய எழுதியிருக்கீங்க இல்லையா? குறிப்பாக அந்த ரஜினி சார் படத்தில் வந்து வா வா பக்கம் வா, DASCO டிஸ்கோ டிஸ்கோ, அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக எல்லாராலும் மறக்க முடியாது. சமீபத்தில் கூட அந்த பாட்டு வைரல் ஆனது. கூலி படத்தில், ரஜினி சார் படத்தில் அந்த பாட்டு வந்திருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த பாடல் அனுபவங்களை சொல்லுங்கள். ஆமாம், அந்த வாவா பக்கம் இளையராஜா தான் மியூசிக்கு. DASCO டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு பல்லவியை போட்டு கொடுத்தாங்க. நான் மாற்றி இது இவர்கிட்ட அதை தான் பல்லவியை வச்சுக்கிற சொன்னாங்க. நான் மாற்றி எழுதி ஆரம்பிக்கிற பண்ணுற காமிச்சேன். DASCO வா வா பக்கம் வா, டிஸ்கோ டிஸ்கோ பக்கம் வேறு வெக்கமா, தமிழில் படித்தா நல்லா இருக்குமே, எதுக்கு டிஸ்கோ டிஸ்கோ? ஒரு டியூனுக்கு கரெக்டாக வருதா அப்போ அப்படியே வச்சுக்கோ. ராஜா ஏதாவது சொல்லுவார், அவர்கிட்ட சொல்கிறது, அவர் தான் அப்படியே இல்லைன்னா டிஸ்கோ டிஸ்கோன்னு தான் வந்திருக்கோம். இதுதான் வா வா பக்கம் வேற வெக்கமா, மன்மத முகம், அதெல்லாம் டியூனும் அப்படி தான். மன்மத முகத்திலே வாலிப வேகத்திலே எங்குது இளமை இன்பம் தரும் பதுமை இனிமை காணவா. அதில் இங்கிலீஷ் வெர்ஷன் வரும், அது எழுதியவர் நம்ம டைரக்டர் ஜெகநாதன். அந்த பாட்டு அப்போயே ஒரு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒரு ஆமாம், அது ஹிட்டான பாட்டு இல்லை. அதில் எல்லா பாட்டும் ஹிட்டான பாட்டு, இந்த பாட்டும் ரொம்ப ஹிட்டான பாட்டு. அது கூட மறுபடியும் கூட நீ சொன்ன கூலி படமா, கூலி படம் எல்லாரும் சொன்னாங்க, நான் பார்க்கல. ஓகே.